உங்க 2 பேருக்கும் நான் தினமும் எங்க போறேன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா, தெரிஞ்சே ஆகணும். சொல்லு. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கா? எங்க? இப்ப அதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அதுக்கு நான் இப்ப ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த அமிர்தாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முன்னாடி அந்த புழுகு முட்டை அர்ஜுனை அடிச்சு துரத்தணும். நான் அவரை காதலிச்சே ஆகணும்னு எனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு. இனிமே ஏதாவது பண்ணி அவர் இங்க வரதை நான் தடுத்தாகணும். இல்ல நானே அவர் கண்ணில் படாத அளவுக்கு எங்கேயாவது போயிடணும்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஏன் 2 பேரும் இப்படி நிக்கிறீங்க? 2 பேரும் இப்படி நிக்கிறத பார்க்கும்போது விஷயம் ஏதோ ரொம்ப பெருசா இருக்கும் போல தோணுது. என்னாச்சு? உன் செல்ல புள்ள அர்ஜுன் இருக்கான்ல, அவன் எங்க போறான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எப்பவாவது விசாரிச்சிருக்கியா? அம்மா, இப்ப எதுக்கு அதெல்லாம்? நீங்க தானே எப்பவுமே அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. நீங்களே கேளுங்க, எங்க போறா என்ன பண்றான்னு விசாரிங்க. நாங்க அவனை கேட்டும் முடிச்சிட்டோம், விசாரிச்சு முடிச்சிட்டோம். அதனாலதான் இப்ப அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்து நிக்கிறோம். எங்க போறானா, என்ன பண்றான்னு ஏதாவது சொன்னானா? சொன்னானே, அவனுக்கு உன் ஆபீஸ்ல வேலை செய்யறது இஷ்டம் இல்லையா, வேற எங்கேயோ வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான். என்ன, வேற எங்கேயோ வேலைக்கு போயிட்டு வரானா? என் கூட ஆபீஸ்க்கு வாடான்னு கூப்பிடும் போதெல்லாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி சமாளிச்சு அங்க இங்கன்னு ஊர் சுத்திட்டு இருந்தான். இப்ப என்னடானா வேற எங்கேயோ வேலைக்கு போயிட்டு வரான்னு சொல்றீங்க? ஏதோ சின்ன பையன், இன்னும் வேலை செய்யற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல நினைச்சு நான் அவனை வற்புறுத்தாம அப்படியே விட்டுட்டேன். அப்படியே நான் வற்புறுத்தும் போதெல்லாம் நீங்க தானே வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவனுக்கு வக்காலத்து வாங்குவீங்க. இப்ப பாருங்க எவ்வளவு தூரம் போயிருக்கான் அவன்னு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் அவனை விசாரிச்சப்போ எங்கேயோ வேலைக்கு போயிட்டு வரதா சொன்னான். நானும் ஏதோ விளையாட்டுக்கு பேசுறான்னு நினைச்சுக்கிட்டு சும்மாவே விட்டுட்டேன். இப்பதாங்க தெரியுது அவன் நிஜமாவே எங்கேயோ வேலைக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கான்னு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன பண்றதுன்னா திட்டி புத்தி சொல்லணும் அவனுக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அர்ஜுன் நம்ம ஆபீஸ்க்கு வராம எதுக்கு வெளியில போய் வேலை செய்யணும்? கர்ணா, உனக்கு ஏதாவது தெரியுமா? அர்ஜுன் ஏன் இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்யறான்? அப்பா அது வந்து கரெக்டா தான் காரணம்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்பா அண்ணா கூட சேர்ந்து வேலை செஞ்சா இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும்னு அவன் சீரியஸ்னஸ் இல்லாம போயிடும்னு ஒருவேளை நினைச்சிருக்கலாம்ல. இல்ல, அந்த காரணத்துக்காக அவன் வேற இடத்துக்கு போய் வேலை செய்யல. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு. என்னன்னு சொல்ல. எனக்கு தெரியாதுப்பா. இவனை ஏண்டா கேக்குற? இவன் எதுவும் சொல்ல மாட்டான். இவனோட சப்போர்ட்னாலதான் அவன் வேற இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கான். பொறுப்பு இருக்க வேண்டியவனுக்கு பொறுப்பே இல்ல. அப்படியாடா? பாட்டி சொல்றது உண்மையா? நீ சப்போர்ட் பண்ணி தான் அர்ஜுன் தைரியமா வேற இடத்துக்கு வேலைக்கு போறானா? நீ செல்லம் கொடுத்துதான் அவனை கெடுத்துட்டு இருக்கியா? இல்லப்பா, அவன் தப்பான வழியில போனா நான் என்ன வேடிக்கை பாப்பனா? அவன் என் தம்பிப்பா. அவன் நல்லா இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அப்படி இருக்கும்போது என்ன போய் நீங்க... போதும் போதும், அண்ணனும் தம்பி எப்பேற்பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உடனே அர்ஜுன் கிட்ட பேசி ஆகணும். அப்பா கூப்பிட்டாருன்னு போய் அவனை கூட்டிட்டு வா. அப்பா அது நான் கூப்பிட்டா வந்துதான் ஆகணும். போ போய் இழுத்துட்டு வா அவனை. வரலன்னா அடிச்சு இழுத்துட்டு வா. போ. சரிப்பா. என்னாச்சு ருத்ரா? ஏன் பொறுமை இல்லாம நிக்கிற? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லு. ஆமா, பிரச்சனை தான். யாரால? உங்களாலதான். என் வியாபாரம் வேலை விட்டு எல்லாம் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்த பாருங்க, எனக்கு தான் புத்தியே இல்ல. ருத்ரா! ஆமா பாபா, நான் கூட நீங்க பெரிய சக்திசாலி, மந்திர தந்திரங்கள்ல உங்களை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லைன்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நீங்க வெறும் வாய்ச்சவடால் விடுற மந்திரவாதி மட்டும்தான். உங்களால வெறும் சின்ன சின்ன சித்து வேலைகள் மட்டும்தான் செய்ய முடியும். அவ்வளவுதான் உங்களுக்கு சக்தி இருக்கு. ஜெய் மகாகாளி! ருத்ரா, நீ வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருக்க. வார்த்தைகளை அளவுக்கு மீறி பிரயோகிக்கும் போது யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறங்கிறத நினைவில் வச்சுக்கோ. யார் முன்னாடி நீ நின்னுகிட்டு இருக்க தெரியுமா? எச்சரிக்கிற உன்ன. எனக்கு எல்லாம் தெரியும், சும்மா இருங்க பாபா. நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளறதுக்கு. நான் என்ன பேசுறேன், யாரு முன்னாடி நின்று பேசுறேன், யாரை பத்தி பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். உங்க மந்திர சக்திகள் எல்லாமே வெறும் வெட்டு வேத்து.
அந்த நாகராணி சக்திக்கு முன்னாடி உங்க சக்தி ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு நாள் உங்களுக்கு சிஷியனா இருக்கிறதுக்கு பதிலா அந்த நாகராணிக்கு சிஷியனா இருந்திருந்தா இன்னும் எவ்வளவு நாளா இருந்திருக்கும். என்னோட ஆர்வத்தை பார்த்தா அந்த நாகராணிய அந்த நாகமணியை என் கையில கொடுத்துட்டு அவ கிளம்பி போயிருப்பா. ஆனா நானு இத்தனை வருஷமா உங்க கூட உங்க சிஷியனா இருந்ததுக்கு என்னுடைய நண்பை என் கண்ணு முன்னாடியே சாகரத்தை பார்க்க வச்சிட்டீங்க. உங்களை விட அந்த நாகராணி எவ்வளவோ மேல். ருத்ரா, என்னோட சக்தியை நீ சந்தேகிக்கிறியா? ஜெய் மகாகாளி. ஏய் ருத்ரா, பாத்தியா பாத்தியா? ஒரு நொடி, ஒரே நொடியில நான் உன்னை கல்லாக்கிட்டேன் பாத்தியா? இப்படியே எத்தனை யுகமானாலும் உன்னை கல்லாவே நிக்க வைக்கிற சக்தி என்கிட்ட இருக்கு ருத்ரா. கூப்பிட அந்த நாகராணிய, நானா அவளான்னு பாத்துறேன். அவளை இங்க வந்து உன்னை காப்பாத்த சொல்லு பார்க்கலாம். என்னை விட அவளுக்கு சக்தி அதிகம் சொன்ன இல்ல, கூப்பிடு. என்னோட சக்தி பெருசா இல்ல அந்த நாகராணியோட சக்தி பெருசான்னு நான் பாக்குறேன். என் சிஷ்யனா இருந்துகிட்டு என் முன்னாடியே என் எதிரி அந்த நாகராணிய நீ புகழ்ந்து தள்ளுற, உனக்கு வெக்கமா இல்ல? நானும் பார்க்கத்தான போறேன். இனிமே உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஜெய் மகாகாளி. ஏங்க அமிர்தா, அது எந்த நேரத்துல நீங்க என் கல்ல பட்டீங்களோ தெரியல. உங்களை பார்த்த நொடியில இருந்து உங்க மேல பைத்தியம் ஆயிட்டாங்க. ப்ளீஸ் அமிர்தா, என்னோட காதலை ஏத்துக்கோங்க. அர்ஜுன், டேய், என்னடா அது? கல்யாண பொண்ணுக்கு அலங்காரம் பண்ற மாதிரி பண்ணி வச்சிருக்க. ஏற்கனவே அதுல முழுசா மூஞ்சி தெரியல, இதுல இது வேறயா? என்ன பண்றது பிரதர்? அமிர்தாவை என் உயிரை விட அதிகமா காதலிக்கிறேன். அவங்க என்னடான்னா அன்பா ஆசையா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. வலுக்கட்டாயமா நானே போய் பேசினா தோட்டத்துக்கெல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. அப்படி என்னதான் தப்பு பண்ணணும் எனக்கே புரியல. அவங்களே போய் கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அவங்க கிட்ட பேசுறத விட இந்த போட்டோ கிட்ட பேசுறது எவ்வளவோ மேல்னு பேசிட்டு இருக்கேன். டேய், ஏன்டா இப்படி இருக்க? இல்ல, அவளும் உன்னை காதலிக்க மாட்டா, நீ அவன் பின்னாடி சுத்துறத விட மாட்ட. உன் மனசுல என்னதான் இருக்குன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. டேய், உனக்கு சப்போர்ட் பண்றதுனால வீட்ல எல்லாருக்கிட்டையும் நான் திட்டு வாங்குறேன்டா. உனக்கு கொஞ்சம் கூட புரியாதா? நீயே இப்படி பேசினா எப்படி பிரதர்? நீ எனக்கு வெறும் பிரதர் மட்டும் இல்ல, ஒரு வகையில நீ எனக்கு ஃபாதர். உன்னோட ஹெல்ப் இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. அவ்வளோ ஏன் விக்ரம் சார் கிட்ட வேலைக்கு சேரும்போது கூட நீ தானே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விட்ட. அப்படி இல்லைன்னா அமிர்தாவை டெய்லி மீட் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குமா? இந்த மஸ்காலாம் என்கிட்ட வேண்டாம். அதான் இன்னைக்கு பெரிய கண்டமா வந்து நிக்குது. டேய், நீ வேற இடத்துக்கு வேலைக்கு போறங்கிற விஷயத்த அம்மா பாட்டி கிட்ட சொல்லிட்டீல. அவங்க ரொம்ப கவலைப்பட்டு அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அப்பா உங்ககிட்ட உடனே பேசணுமா? வா. என்ன பிரதர் திடீர்னு அனுகூட தூக்கி போடுற? அப்பா கிட்ட நீ ஏதாவது பேசி மேனேஜ் பண்ணிக்கோ. அப்பா முன்னாடி நின்று என்னால பேச முடியாது, டென்ஷனா இருக்கும். நோ சான்ஸ். அப்பா ஃபுல்லா கோவத்துல இருக்காரு. இந்த நேரத்துல நான் உனக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசினா உன்னோட சேர்த்து எனக்கும் அவர் அர்ச்சனை பண்ணுவாரு. இந்த பார், ஒரு விஷயம், நீ வேலைக்கு சேர்றதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணங்கிற விஷயத்த அப்பா கிட்ட மட்டும் இல்ல, தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லிடாத. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். டே அண்ணா, அப்படி எல்லாம் சொல்லாதடா. நான் உனக்கு செல்ல தம்பி தானே. இந்த ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ண ப்ளீஸ்டா. நோ சான்ஸ். இந்த பாரு, இத்தனை நாள் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு பாட்டி அம்மா கிட்ட மட்டும் இல்லாம என்னோட பொண்டாட்டிக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டேன். இனிமே எனக்கு உன்னோட சகவாசமே வேண்டாம். இந்த பாரு, எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட நீயே டைரக்டா வந்து பேசிட்டு போயிடு. டே அண்ணா, இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. கீழே போனா அப்பா என்ன பார்த்த உடனே சாமி ஆட ஆரம்பிச்சிருவாரு. கை கால்லாம் நடுக்க ஆரம்பிக்குதே. ஏங்க அமிர்தா, உங்களுக்காக உங்க அப்பா கிட்ட வந்து நான் வேலைக்கு சேர்ந்தேன். இப்ப அது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர்கிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு நீங்க தான் ஏதாவது ஐடியா கொடுக்கணும்.
ப்ளீஸுங்க அமிர்தா, ஏதாவது ஐடியா கொடுங்க மிஸ் மாயம்மா. என்னானாலும் சரி, இனிமே அவனை நான் விட போறதில்ல. முதல்ல அந்த அர்ஜுனோட ஜாதகத்தை எடுக்கிறேன். அது கூடவே அமிர்தாவோட முகத்திரையும் கிழிக்கிறேன். திருட்டு பசங்க இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்துனாதான் எனக்கு நிம்மதியும் கிடைக்கும், இந்த மொத்த சொத்துக்கும் வாரிசாக முடியும். ச்சே, என்ன இது? அந்த சர்டிபிகேட் இருக்கிற ஃபைலை காணுமே. சித்தப்பா, என்ன தேடுறீங்க, அதுவும் இந்த நேரத்துல? அது விக்ரம், அர்ஜுனோட சர்டிபிகேட் எனக்கு வேணும், அதான் தேடிட்டு இருக்கேன். அர்ஜுன் சர்டிபிகேட்டா? அது ஏன் இங்க இருக்க போகுது? அவங்க வீட்ல தானே இருக்கும். ஐயோ, நான் இங்க தேடிட்டு இருக்கிறது அவனோட ஒரிஜினல் சர்டிபிகேட் இல்லப்பா. உங்ககிட்ட வேலைக்கு சேரும்போது கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த காப்பியை தேடிட்டு இருக்கேன். அதை எதுக்கு சித்தப்பா இங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க? அது ஆபீஸ்ல இருக்கு. சின்ன மாமா, அர்ஜுனோட சர்டிபிகேட்ஸ் உங்களுக்கு எதுக்கு? என்னம்மா இப்படி கேக்குற? இந்த அர்ஜுன் பெரிய ஃப்ராடா இருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த புழுகு முட்டை அர்ஜுன் உண்மையா போலியான்னு கண்டுபிடிக்கிறேன். சித்தப்பா ப்ளீஸ், அர்ஜுனை பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அவன் ரொம்ப நல்ல பையன். அவனை பத்தி இப்படி எல்லாம் பேசுறது தப்பு. ஆமா சின்ன மாமா, அர்ஜுன் தம்பிக்கு பொய் சொல்றது, ஏமாத்துறது, இந்த மாதிரி குணங்கள் எதுவும் இல்ல. நீங்க இப்படி சும்மா சும்மா அவர் மேல பழிய போடுறது என் மனசுக்கு என்னவோ சரியா படல. அது சரி, நீங்க எதுக்காக இப்ப அர்ஜுன ஃப்ராடுங்கறீங்க? அப்படி என்ன ஃப்ராடு தனத்தை அவன் பண்ணிட்டான்னு சொல்லுங்க. என்னது, என்ன பண்ணிட்டானா? தக்ஷக வனத்துல அன்னைக்கு அமிர்தாவை பார்த்தேன்னு என்கிட்ட வந்து சொன்னான். ஆனா உங்ககிட்ட அப்படி எதுவுமே சொல்லலன்னு பொய் சொல்றான். சின்ன மாமா, அர்ஜுன் உங்க பேச்சு கேட்கலன்றதுக்காக இப்படி அனாவசியமா அவன் மேல பழிய போடுறது நல்லா இல்ல. ஐயோ, எப்படி உங்க 2 பேருக்கும் புரிய வைப்பேன்? என் பேச்சை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இல்ல, உங்ககிட்ட போய் சொல்லி நான் என்னமா சாதிக்க போறேன்? தயவு செஞ்சு என் பேச்சை நம்புமா. அர்ஜுனோட கேரக்டர் சரியில்லை. அது மட்டும் இல்ல, அவன் அமிர்தா கிட்ட பேசுற விதமும் சரியில்லை. எனக்கு தோன்றது என்ன, நல்லாவே தெரியுது. அவன் ஏதோ மனசுல திட்டம் போட்டுதான் இந்த வீட்ல வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கான். சித்தப்பா, அர்ஜுன் எப்படிப்பட்டவனு எங்களுக்கு நல்லா தெரியும். சும்மா அவனோட கேரக்டரை ஸ்பாயில் பண்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அவன் கூட பழகி இருக்கோம், எங்களுக்கு தெரியும். ஐயோ, என்னப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் உனக்கு சித்தப்பாடா. நான் சொல்றத கேளுங்க. அந்த அர்ஜுனும் அமிர்தாவும். சித்தப்பா இங்க பாருங்க, ஒருத்தரை பத்தி தெரியாம அவங்கள ஃப்ராடுன்னு சொல்லக்கூடாது. உங்க பேச்ச கேட்கலன்னா அர்ஜுனை பத்தியோ இல்ல அமிர்தாவை பத்தியோ நீங்க சந்தேகப்பட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். சொல்லிட்டேன், எனக்கு அது பிடிக்காது. சரோஜா, வா போலாம். பாபா, ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்காக என்னை இப்ப கல்லாக்குனீங்க? என் மேல கருணை காட்டுங்க பாபா. உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், என்ன பழைய மாதிரி ஆக்கிடுங்க பாபா. என்னை கைவிட்டுறாதீங்க பாபா. நீங்க சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன், உங்களுக்கு சிஷ்யனா இருந்திருக்கேன். என்னையே நீங்க இப்படி சிலையாக்குறது நியாயமா பாபா? பாபா, என்ன பழைய மாதிரி மாத்துங்க பாபா. என்னை இதுல இருந்து தயவு செஞ்சு விடுதலை பண்ணுங்க பாபா. கெஞ்சி கேட்டுக்கிறேன் பாபா. ஜெய் மகாகாளி. இதுதான் கடைசி தடவை ருத்ரா. இனிமே உனக்கு கருணை காட்ட மாட்டேன். மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்துல என்ன அவமானப்படுத்தி பேசினா உன்னை பாறையா இல்ல சாம்பலாக்கிடுவேன். அதுக்கப்புறம் நம்மள படைச்சவன் அந்த பிரம்மனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பாபா. நான் அப்படி பேசியிருக்க கூடாது. தப்பா நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி எல்லாம் பேசினேன். என்ன சொன்ன? தப்பா நினைக்காதீங்க பாபா. உங்களுக்கு கோவம் வரவழைக்கணும்னு தான் வேணும்னே அந்த மாதிரி பேசினேன். இத்தனை வருஷமா உங்க சிஷ்யனா நான் உங்க கூடவே இருந்திருக்கேன். ஏன்னு தெரியுமா பாபா? நீங்க விசேஷமான சக்திகளுடைய பெரிய ஞானிங்கிறதுனாலதான். உங்க சக்திகள் எவ்வளவு பலமானதுன்னு எனக்கு தெரியும் பாபா. ஆனா உங்க சக்திகளை நீங்க சரியா பயன்படுத்துறது இல்லைங்கிற ஆதங்கம் எனக்குள்ள இருக்குது பாபா. அந்த நாகராணி மேல உங்க சக்திகளை நீங்க சரியான முறையில பயன்படுத்தி இருந்தா இந்நேரம் அவன் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருப்பா. இல்ல ஒரே அடிய செத்திருப்பா.
நீங்க மனசு வச்சா அந்த நாகராணி உங்களுக்கு தூசு பாபா. புழு பூச்சியை கொல்ற மாதிரி அவ உயிரை நீங்க சுலபமா எடுத்துருவீங்க. உண்மைதான் ருத்ரா, நீ சொன்ன மாதிரியே ஒரு நொடியிலேயே அந்த நாகராணியை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர சக்தி எனக்கு இருக்கு. ஆனா செடியை விட மரம் பெருசு, குருவியை விட கழுகு பெருசு. அதே மாதிரி என்னை விட சக்திசாலிகள் இந்த பூமியில இருக்கத்தான் செய்றாங்க. அதே மாதிரி தான் இந்த நாகராணி. இவ ஒரு ராஜநாக ருத்ரா. ஆனா அதுக்காக நீ திரும்ப திரும்ப என்ன அவமானப்படுத்தி பேசினா நான் சகிச்சுக்க மாட்டேன். நான் ஏன் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேச போறேன் பாபா? நீங்களே இப்படி அந்த நாகராணி உங்களை விட சக்திசாலின்னு சொல்றது நல்லா இருக்கா? உங்க சக்திக்கு முன்னாடி அவளுடைய சக்தி செல்லாது பாபா. இந்த மொத்த உலகத்திலையும் தேடி பார்த்தாலும் உங்களை மாதிரி சக்திசாலி ஒரு ஞானியை பார்க்க முடியாது பாபா. பாபா, நீங்க உங்க விசேஷ சக்திகளை பயன்படுத்தி அந்த நாகராணியை அழிச்சு காட்டுங்க. அது உங்களால மட்டும்தான் முடியும். அப்படி இல்லைன்னா அந்த நாகராணி என்னுடைய ஒரு நண்பனை கொன்ன மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாரையும் சாகடிச்சிருவா. பாபா, உங்களையும் நம்பி இருக்கிற எங்களுக்கு வாழ்றதுக்கு வழியை நீங்க தான் காட்டணும். உங்களை எப்பயும் பூஜை பண்ற எனக்கு அந்த நாகமணி கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. அது என்கிட்ட வந்து சேர மாதிரி பண்ணுங்க. அவ நம்மள தேடி வந்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம அவளுக்கு மரண பயத்தை கொடுப்போம். அவ இந்த பூமியிலேயே இருக்க கூடாத. ஒண்ணு அவ மொத்தமா அழியணும், இல்ல நம்ம கூட பிரச்சனையே வேண்டான்னு திரும்பவும் நாகலோகத்துக்கே அவ ஓடி போயிடணும். ஜெய் மகாகாளி! ருத்ரா, உன்னோட வார்த்தைகளால இத்தனை வருஷமா நான் மறந்து போன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. தக்ஷக நாகராஜன் எனக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கான். அந்த வரத்தை இப்ப பயன்படுத்திக்க கூடிய சந்தர்ப்பத்தை உன்னால எனக்கு ஏற்பட்டிருக்கு ருத்ரா. பாரு, இப்ப நான் அதை எப்படி பயன்படுத்திக்க போறேன்னு பாரு ருத்ரா. ஜெய் மகாகாளி! என்னங்க, போகட்டும் விடுங்க. ஏதோ சின்ன பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். இனிமே அவன் உங்க கூட உங்க ஆபீஸ்க்கு தான் வரணும். நான் புத்தி சொல்றேன். நான் சொன்ன அவன் கேட்பாங்க. ஹேமா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருப்பியா? நீங்க ரெண்டு பேரும் இவனுக்கு கொடுக்கிற சப்போர்ட்டால தான் இவன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கான். என்னடா பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லையா? என் முகத்தை பார்த்து பேச. ஏன் தலை குனிகிற? தப்பு பண்ணவங்க தான் இப்படி தலை குனிவாங்க. நீ தப்பு பண்ணியிருக்கியா? நீ வேற எங்கேயோ வேலைக்கு போயிட்டு வரியாமே, உண்மையா சொல்ல? நீ வேற எங்கேயாவது வேலைக்கு போறதா இருந்தா நான் சந்தோஷப்பட வேண்டாம். இவ்வளவு நாள் என் பையன் ஊரை சுத்திட்டு இருந்தான்னு நினைச்சேன். ஆனா இப்போ என் புள்ள பொறுப்பா ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு வரான்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன். நீ வேற இடத்துல வேலைக்கு போயிட்டு வர்றது உண்மையா? ஆமாப்பா, நான் வேற இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். சொன்னா நீங்க எங்க திட்டுவீங்களோன்னு பயந்து சொல்லல. திட்டுறதா? இழுத்து நாள் அற விடலாமேன்னு தோடுது. என்ன நினைச்சிட்டு இருக்கடா உன் மனசுல? என்னடா என் மரியாதையா காத்துல பறக்க விடணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றியா? விஷ்ணு குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்மன், நம்பர் 1 பில்டர்னு பேர் வாங்கின இந்த விஷ்ணுடைய பையன் நீ வேற ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கேங்கிற விஷயம் பிசினஸ் ரைவல்ஸுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாத்தியா? நாளைக்கு இந்த விஷயம் மீடியாக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கு கண்ணு காது மூக்குன்னு வச்சு இன்னும் பெருசாக்கிடுவாங்க. அப்பனுக்கும் பிள்ளைக்கு இடையில ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. அந்த காரணத்துக்காக தான் பெத்த அப்பனுடைய கம்பெனியில பையன் வேலை செய்யாம வேற இடத்துல கூலி வேலை செஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. மகனை தெருவில் நிக்க வைத்த அப்பா அப்படின்னு என் மான மரியாதையெல்லாம் நடு ரோட்டு கொண்டு வந்துருவாங்க. இது 24 மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ் ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் தெரியுமா உனக்கு? நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? எத்தனை தடவை ஆபீஸ்க்கு வான்னு கூப்பிட்டு இருப்பேன். கூப்பிட்டேனா இல்லையாடா? என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம வேற யார்கிட்டயோ போய் வேலைக்கு சேர்ந்து என்ன அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாளா காத்துட்டு இருக்கடா? நல்ல வேலை, நீ வேற இடத்துல வேலைக்கு போற விஷயம் பாட்டி மூலியமா எனக்கு தெரிஞ்சது.
இதே விஷயம் ஒரு 3வது மனுஷன் மூலமா தெரிஞ்சிருந்தா எனக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். ஏன்டா இப்படி பண்ண? பதில் சொல்டா. அப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, எல்லாம் அண்ணனோட ஐடியா தான். நீங்க எது கேட்கறதா இருந்தாலும் அண்ணாவை கேளுங்க. அப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இவன் பொய் சொல்றான். உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன மாட்டி விட பாக்குறான்ப்பா. டேய் அப்பா இல்லப்பா, அண்ணன் தான்ப்பா போய் சொல்றான். அப்பாவோட ஆபீஸ்ல வேலை செஞ்ச உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது, பையங்கிற லீனியன்ஸ் கிடைக்கும், அதனால நீ வேலையை கத்துக்க முடியாதுன்னு சொன்னான். அதனால தான்ப்பா வேற கம்பெனில வேலைக்கு சேர்ந்தேன்.